நாம் செய்ய போகின்ற இந்த ஹஜ் இருக்கின்றதே, இந்த ஹஜ்ஜை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வகையாக நமக்கு அடையாளப்படுத்தினார்கள். ஹஜ்ஜி இஃப்ராத், ஹஜ்ஜி தமத்து, ஹஜ்ஜி கிரான் என்று சொல்லக்கூடிய 3 வகையான ஹஜ்ஜை நமக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். ஹஜ்ஜி இஃப்ராத் என்று சொன்னால் ஹஜ்ஜி மட்டும்தான் செய்வது, உம்ரா இல்லை, உம்ரா கிடையாது. அதுதான் ஹஜ்ஜி இஃப்ராத். இந்த ஹஜ்ஜி இஃப்ராத் என்பதை பெரும்பாலும் சவுதி அரேபியா, அதை அண்மித்த நாடுகள், மத்திய கிழக்கு அரபு நாடுகள், காரணம் என்னவென்றால் அவர்கள் மக்கா அவர்களுக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு ஊராக இருப்பது, ஹஜ்ஜை மட்டும் செய்வார்கள். அதல்லாத காலத்திலே அவர்கள் உம்ரா செய்துவிட்டு போவார்கள். ரமதானில் வருவார்கள், ரமதானுக்கு இடைப்பட்ட காலத்திலே வருவார்கள். அப்படி உம்ராக்கள் அதிகமாக செய்வார்கள். அதனால் அவர்கள் ஹஜ்ஜை மட்டும் செய்வார்கள். ஹஜ்ஜை மட்டும் செய்வதற்கு அவர்கள் மீகாத்திலே ஹஜ்ஜு பிறை 8ஆம் ஆண்டு என்று சொன்னால் கடைசியாக ஜித்தாவிலே இறங்கக்கூடிய விமானம் இறங்குகின்ற கடைசி நாள் அல்லது அதற்கு ஒரு நாள் 2 நாள் முன்னால் தான் அவர்கள் வருவார்கள். இஹ்ராமோடு வருவார்கள். இஹ்ராமோடு விமான நிலையத்தில் இறங்கி அவர்கள் நேராக காபத்துல்லாவிலே தவாஃபுல் குதூம் என்று சொல்லக்கூடிய ஒரு தவாஃப், அந்த ஆரம்ப தவாஃப், அந்த தவாஃபை செய்வார்கள். செய்துவிட்டு இஹ்ராமோடு இருந்து விடுவார்கள். இஹ்ராம் களையக்கூடாதவர்கள், அவர்கள் ஆண்களாக இருந்தால் அவர்கள் இஹ்ராம் களையக்கூடாது, இஹ்ராமுடைய ஆடையை களையக்கூடாது. பெண்களாக இருந்தால் அவர்கள் இஹ்ராமுடைய நீயத்துடன் அவர்கள் அணிந்த ஆடையோடு அவர்கள் இருக்க வேண்டும். பெண்கள் ஆடைகளை மாற்றிக்கொள்ளலாம், அவர்களுக்கு தடை இல்லை. ஆண்களும் இஹ்ராமுடைய துணியை மாற்றி வேறொரு இஹ்ராம் உடுத்துக்கொள்ளலாம், அவர்களுக்கு தடை இல்லை. ஆனால் இஹ்ராமுடன் தான் இருக்க வேண்டும். அன்று பிறை 8ஆம் நாள் வரைக்கும் அவர்கள் இஹ்ராமோடு இருக்க வேண்டும். இது ஹஜ்ஜி இஃப்ராதுடைய நிலைமை. அதே போல நாம் செய்ய போகின்ற ஹஜ்ஜு தமத்து. தமத்து என்ற ஹஜ்ஜை தான் நாம் செய்ய போகிறோம். அடுத்த 3வது ஒரு ஹஜ் இருக்கு, ஹஜ்ஜி கிரான். கிரான் என்ற ஹஜ்ஜி இலங்கையிலிருந்து போகின்ற எவரும் செய்ய மாட்டார்கள். இலங்கையோ இந்தியாவோ பாகிஸ்தானோ போகின்றவர்கள் யாரும் செய்ய மாட்டார்கள். அந்த கிரான் ஹஜ்ஜுக்குரிய நிபந்தனை என்னவென்று சொன்னால், நாம் அறுக்கக்கூடிய அந்த பிராணியை, ஆடோ மாடோ ஒட்டகையோ, அந்த பிராணியை நாம் வெளியூரிலிருந்து கொண்டு சேர்க்க வேண்டும் மக்காவுக்கு. அந்த பிராணியை கொண்டு அதைத்தான் அறுக்க வேண்டும். அவர்களும் இஹ்ராம் அணிந்து வந்தால் அவர்கள் முதலாவது உம்ரா செய்வார்கள். உம்ரா செய்துவிட்டு இஹ்ராமை களைய மாட்டார்கள். இஹ்ராமோடு இருந்து அவர்கள் தொடர்ந்து ஹஜ்ஜை செய்வார்கள். கிரான் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்றால் சேர்த்து கொள்வது. எதனை சேர்ப்பதென்றால் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து கொள்வது. அதனால் அவர்கள் உம்ராவை முடித்து விட்டால் அவர்கள் இஹ்ராமை களையாமல் அதே இஹ்ராமோடு இருந்து அவர்கள் தொடர்ச்சியாக ஹஜ்ஜி செய்வார்கள். இஃப்ராதுடைய ஹஜ்ஜி, கிரானுடைய ஹஜ்ஜி என்பது இந்த 2. ஆனால் இலங்கையிலிருந்து போகின்ற நாம் எல்லாம் தமத்து என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜை தான் நாம் செய்கின்றோம். இந்த தமத்து என்ற ஹஜ்ஜுடைய நடைமுறை எப்படி என்று சொன்னால், நாம் செல்லக்கூடிய மீகாத்திலே நாம் நீயத்து வைப்போம். இஹ்ராமோடு சென்று இஹ்ராமை அணிந்து கொண்டு நாம் நீயத்து வைப்போம். நீயத்து வைத்தால் நாம் ஜித்தாவில் போய் இறங்கி மக்காவுக்கு சென்று உம்ராவை செய்வோம். உம்ரா என்றால் 2 அமல்கள். காபத்துல்லாவை 7 முறை தவாஃப் செய்வது, அதற்கு பின்னால் மக்காம் இப்ராஹிமில் 2 ரக்காத்து தொழுவது, அதற்கு பின்னால் சஃபா மருவாவுக்கு இடையிலே 7 முறை ஓடுவது. சஃபா மருவாவுக்கு இடையிலே 7 முறை ஓடுவது என்று சொன்னால் அதை விவரமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சஃபாவிலிருந்து தொடங்கி மருவாவில் போய் முடித்தால் 1 முடிகிறது. மீண்டும் மருவாவிலிருந்து சஃபாவுக்கு வந்தால் 2 ஆகின்றது. இப்போ சஃபாவுக்கு போவது ஒன்று,
மர்வாவுக்கு திரும்பி வருவது 2. இப்படி போனால் 7வது ஓட்டம் மர்வாவிலே முடிகின்றது. இப்படி முடிந்துவிட்டால் அவர்களுடைய முடிகளை களைந்து கொள்ள வேண்டும். முடிகளை களைந்து கொள்வது 2 வகை இருக்கின்றது. முடியை வெட்டுவது ஒரு வகை, முடியை முழுமையாக வலிப்பது ஒரு முறை. இந்த 2 வகையிலும் செய்து அந்த இஹ்ராமை கலைந்து விட வேண்டும். அதாவது அதோடு உம்ராவை முடித்து விடுவோம். உம்ராவை முடித்து முடியை கலைந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய வளமையான ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். நாம் குளிக்க வசதி உள்ளவர்கள் குளித்துக் கொள்ளலாம். குளிக்க முடியாத அளவுக்கு நோயாளிகளாக இருந்தால் குளிப்பு கடமை என்பதல்ல, சுன்னா. அதை குளித்துக் கொள்வது ஒரு சுன்னா. இதே போல நான் ஆரம்பத்தில் இஹ்ராம் அணிவதற்கு முன்னதாக, மீகாத்திலே இஹ்ராம் அணிவதற்கு முன்னதாக எங்கிருந்து நாம் இஹ்ராம் அணிகிறோமோ அந்த இடத்திலே குளித்துக் கொள்வது நமக்கு சுன்னத். இப்பொழுது நமது பயண ஏற்பாடு எப்படி என்று சொன்னால், நாம் 30ஆம் திகதி பகல் 1 மணிக்கு எல்லோரும் ஏர்போர்ட்டுக்கு வந்து விட வேண்டும். அப்படி வந்தால் நாம் அன்றைக்கு நாம் எல்லாம் பயணிகளாக இருக்கிற காரணத்தினால நமக்கு ஜும்மா இல்லை. ஜும்மாவுடைய அந்த நாளையிலே நாம் அந்த ஏர்போர்ட்டிலே, விமான நிலையத்திலேயே லொஹரையும் அசரையும் சுருக்கி சேர்த்து நாம் தொழுது கொள்வோம். தொழுது விட்டு 5:30க்கு எங்களுக்கு ஃப்ளைட் இருக்கிறது. யாரும் இஹ்ராமோடு வருவதில்லை. எல்லோரும் வழக்கமான சாதாரண ஆடையோடு தான் ஆண்கள் வருவார்கள். பெண்களும் அவர்களுடைய வழக்கமான ஆடைகளோடு தான் வருவார்கள். அப்படி வந்து 5:30க்கு நாம் விமான நிலையத்தில் ஏறினால் நாம் கல்ஃப் ஏவில் தான் நம்முடைய பயணம். நாம் போய் பஹ்ரைனில் போய் இறங்கினதுக்கு பின்னால், கல்ஃபில் போய் அந்த விமான நிலையத்தில் இறங்கினதுக்கு பின்னால் நமக்கு அங்கு ஹோட்டல் தரப்படுகின்றது. 12 மணி நேரம் நாங்கள் அங்கே தங்க வேணும். அந்த 12 மணி நேரம் தங்குகின்ற ஹோட்டலை நாம் தான் தெரிவு செஞ்சோம். தெரிவு செஞ்சதுக்கான காரணம் ஏனென்றால், நாம் ஹஜ்ஜிக்காக புறப்படுறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னதாகவே நமது ஹாஜிமார்கள் களைப்பாக இருப்பார்கள். அவர்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும். அடுத்ததாக இஹ்ராமோடு நாம் இங்கிருந்து செல்வதை விட நமக்கு இஹ்ராம் அணிவது கடமை எங்கே என்று சொன்னால் மீகாத்தில் தான் கடமை. மீகாத்தில் தான் இஹ்ராம் அணிய வேண்டும். மீகாத்தை நாம் சந்திக்கின்ற இடம் விமானத்தில் தான் சந்திப்போம். மீகாத் என்பது நாம் இங்கிருந்து செல்லும்போது நமக்கு மீகாத்து தாயிஃபில் கர்னுல் மனாசில் என்று சொல்லக்கூடிய இடத்தான் நமக்கு மீகாத். அந்த இடத்தால் விமானம் பறக்கும்போது விமானி எங்களுக்கு அறிவித்தல் செய்வார், மீகாத் விட்டது, நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்தல் செய்வார். அப்படி அறிவித்தல் செய்யும்போது நாம் நம்முடைய ஹாஜிமார்களுக்கு நினைவூட்டி நியத்தை சொல்லிக் கொடுப்போம். எல்லோரும் நியத்து சொல்லுங்கள் என்று நியத்தை சொல்லிக் கொடுப்போம். அதுதான் மீகாத்துடைய இடம். இஹ்ராம் அணியக்கூடிய கண்டிப்பான இடம் அதுதான். ஆனால் விமானத்திலே இஹ்ராம் அணிவது நமக்கு சாத்தியமில்லை என்ற காரணத்தினால தான் கடைசியாக நாம் எங்கிருந்து விமானம் ஏறுகிறோமோ அந்த இடத்துல நாம் இஹ்ராம் அணிந்து கொள்கின்றோம். இலங்கையிலிருந்தே நாம் இஹ்ராம் அணிகின்ற ஒரு சந்தர்ப்பம் எதுவென்று சொன்னால், இங்கிருந்து ஜித்தாவுக்கு நேரடியாக போகின்ற டிரெக்ட் ஃப்ளைட் நமக்கு கிடைத்தால் இங்கேயே இஹ்ராம் அணிந்து கொண்டு தான் நாம் விமானம் ஏறுவோம். ஆனால் இப்பொழுது நாம் அங்கே போய் இடையில் நாம் இறங்குகின்ற இடத்துல ஹோட்டலில் தங்குகிறோம். ஹோட்டலில் தங்கிவிட்டு அங்கு குளித்து துப்புரவு செய்து கொண்டு சுன்னத்தான் அந்த குளிப்பையும் குளித்ததுக்கு பின்னால் நாம் அந்த இடத்துல இஹ்ராம் அணிந்து கொள்கிறோம். இஹ்ராம் அணிந்து கொண்டால் நியத்து சொல்வது இல்லை, இஹ்ராம் அணிவது மட்டும்தான். இஹ்ராம் அணிந்து நாம் அங்கிருந்து விமானத்தில் ஏறுவோம்.